சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டார். உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டார். இதில் என்னென்ன, அந்த வேளாண்மையை இவங்க வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்யறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்வெளியை வந்து விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போ ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு. அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையல, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறர் இடத்துல உணவுக்கு கையேந்திரதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து இவ்வளவு வளர்த்த வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைவிக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க.